இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் சமையல். நான் உங்கள் சூர்யா. டுடே ஸ்பெஷல் மஷ்ரூம் பெப்பர் மஞ்சூரியன் ஃப்ரை ரெசிபி எப்படி பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலரில் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு 400 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் மைதா மாவு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் அரை ஸ்பூன், 2 பொடியாக நறுக்கின வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 பூண்டு பொடியாக நறுக்கினது, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் சோயா சாஸ், புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, தாளிக்கிறதுக்கு ஆயில் எடுத்திருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க நம்ம மஷ்ரூம் வந்து 2 இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு நம்ம மஷ்ரூம் வந்து 2 இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய பெரிய பீஸாக இருக்கட்டும். அதே மாதிரி எல்லா மஷ்ரூமையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் நம்ம குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாங்க, பட் அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக பண்ணால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாங்க. அந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, பெப்பர் தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டிப்படாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரமெல்லாம் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மஷ்ரூம், அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இந்த மாவு கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். 5 நிமிஷம் நம்ம இதை தனியாக எடுத்து ஊற வைக்கிறதுனால இதில் நம்ம சேர்த்துருக்க உப்பு மிளகோட காரம் இதில் நல்லா இறங்குங்க. இப்போது அடுத்ததாக நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் அதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம ஊற வச்சுருக்க மஷ்ரூம் எல்லாமே இதில் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலராக லைட்டாக மாறினதும் நம்ம இதை எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட பிளேட்டில் இதை மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிவிட்டு இதே மாதிரியே நம்ம எல்லா மஷ்ரூம் பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சே பண்ணிவிடுங்க, ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. இப்போ நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சுட்டு வேறு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆகிறது ஆயில் சேர்த்துட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு இது கூட சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து கொஞ்சம் லைட் கோல்டன் கலராக மாறுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா மற்றும் கொத்தமல்லி தழை இது கூட சேர்த்துக்கோங்க. இது ஒரு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா மற்றும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சோயா சாஸ் எடுத்த பவுல்லே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மஷ்ரூம் எல்லாமே இப்போது இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாங்க. கிரேவியில் சேர்த்துட்டு இந்த மசாலாவும் இந்த மஷ்ரூமும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி
இந்த மசாலா இந்த மஷ்ரூமில் ஃபுல்லாக நல்லா இறங்கட்டும். இந்த மஞ்சூரியன் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், பிரியாணி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் சைடிஷ்ங்க. இது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுடைய இன்பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வேற ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தினம் தினம் ஒரு சமையல்.